இந்த கொலை எதுக்கு பண்ணீங்க டாக்டர்? இன்ஸ்பெக்டர், இந்த கொலையை நான் பண்ணல. நீங்க தான் பண்ணிருக்கீங்க. எதுக்காக பண்ணீங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? இந்த கொலையை நான் பண்ணல. நான் பண்ணவே இல்லை. இந்த கொலையை நீங்க தான் பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், என் பேச்சு நம்புங்க. எனக்கு இந்த கொலைக்கு எந்தவித சம்பந்தம். நீங்க தான் பண்ணிருக்கீங்க டாக்டர். நீங்க தான் பண்ணிருக்கீங்க. உண்மையா சொல்றேன் சார், இந்த கொலையை நான் பண்ணல. டாக்டர், நீங்க சட்டத்துல இருந்து எப்படினாலும் தப்பிச்சுக்கலாம். ஆனா என் பார்வையில இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி எத்தனையோ கேஸ நான் ஈஸியா ஹேண்டில் பண்ணிருக்கேன். புரிஞ்சுக்கோங்க டாக்டர், எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு நான் எப்படிதான் புரிய வைக்கிறது? சத்தியமா இந்த கொலையை நான் பண்ணல. அப்போ நீங்க இந்த கொலையை பண்ணல. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட வீட்டு சம்மதம் இல்லாம நீங்க காதல் கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அந்த மேரேஜ் லைஃப் எவ்வளவு நாள் சந்தோஷமா போச்சு? நீங்க ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்படி உங்களுக்குள்ள என்னதான் நடந்துச்சு? அவ ரொம்ப அழகா இருப்பா. அவ அழகு எப்படின்னா, உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு. ஐயோ டாக்டர், இது தெரிஞ்சா நான் ஏன் உங்ககிட்ட வர போறேன்? என்கிட்ட நீ வரலனா மேல போய் சேர்ந்திருப்ப. அது வந்து டாக்டர், தலையெல்லாம் ஒரே வலி, உடம்பெல்லாம் ஒரே ஜோரம் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பப்ப வயித்த கலக்குது. ஒருவேளை பண்டி காய்ச்சலா இருக்குமோன்னு பயந்து போய் தான் உங்ககிட்ட வந்தேன் டாக்டர். ஐயோ அம்மா. எங்க கையெடு. மூச்சை நல்லா இழுத்து விடு. அம்மா. நல்லா. அம்மா. நான் எழுதி தர மெடிசனை நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடு. அப்படி சாப்பிடலன்னா உன்னோட உசுறு உனக்கு தெரியாமலே போயிடும். புரியுதா? சரிங்க டாக்டர். ஏமா? எஸ் சார். டேப்லெட்ஸ் எப்படி எடுத்துக்கணும்னு இவருக்கு சொல்லு. அவங்க சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இன்னொரு வாட்டி காட்டு. சட்டையை கழட்டு. டாக்டர் நல்லா பாருங்க டாக்டர். அதான் பாத்துக்கிட்டு இருக்கல, பின்ன என்ன? டாக்டர், நர்ஸ் குடுக்குற டேப்லெட்டை நல்லா செக் பண்ணி கொடுங்க. தெரியாதனமா இதை எது கொடுத்து கொண்டு வர போறாங்க. நீ சொல்ற? திரும்பி பாருங்க என்ன பண்றாங்கன்னு. ஏமா, என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க தானே ட்ரெஸ் கழட்ட சொன்னீங்க. வாய மூடு. என்ன ட்ரெஸ் கழட்ட சொன்னது உன்ன இல்ல, செக் பண்றதுக்காக இவங்கிட்ட சொன்னேன். சொன்ன மெடிசனை கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லு. ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். சரியா? வார்டு நம்பர் 26ல இருக்கிற பேஷண்ட கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். நீயும் கொஞ்சம் அழகா தான் இருக்க. இவன் பாக்குற பார்வையாலேயே கற்பழிச்சிருக்கான் போலயே. ஐயோ,
அப்பா. ஆ. ஐயோ. சுஜி டார்லிங், நமக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் உன் மேல இருக்கிற ஆசை கொஞ்சம் கூட குறையல. எப்பவும் இப்படியே இருக்கணும், சரிதானே? நம்ம காதல்ல உங்க மேல நான் வச்சிருக்கிற காதல் எப்பவுமே குறையாது. என்னது? நீ பேசுறது ஒண்ணும் எனக்கு புரியல. புரியலன்னு சொல்றீங்களே, என்னைக்காவது என் கூட சந்தோஷமா பேசியிருக்கீங்களா? என் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல்ல கதின்னு கிடப்பேன். என் கூட படுத்து எந்திரிக்கிறது மட்டுமே காதலா? இதுக்கு பேர் காதல் இல்ல, காமம், வெறும் காமம். டார்லிங், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் ஒர்க் ஜாஸ்தி, வேலை நிறைய இருந்ததால பிஸியா இருந்துட்டேன். உன் மேல இருக்கிற காதல் என்னத்த பாக்குற? பால் என்னது? இல்ல, அது வந்து பால் கொண்டு வந்திருக்கேன். அதை ஊத்திட்டு போ. எங்க ஊத்த சொல்றீங்க? பாத்திரம் ஏதாவது இருந்தா? கிச்சனுக்கு போ, அங்க பாத்திரம் இருக்கும், அதுல ஊத்திட்டு போ. சரி, ஊத்திடுறேன். மேடம், என்னாச்சு? ஊத்துறதுக்கு எந்த பாத்திரத்தையும் காணுமே. இவன் ஒருத்தன் மாங்காய் மடைய. மேல இருக்கிறது உனக்கு பாத்திரமா தெரியல? ஓ, இங்க இருக்கா? நான் மேல பாக்கல மேடம். ஏன் கீழே மட்டும் தான் பாப்பியா, மேல பாக்க மாட்டியா? மாற மாண்டே. கையில பிடிங்க. ஜர்க்கு ஓவர் ஆகுது. பாத்திரம் ரொம்ப அடி வாங்கியிருக்கும் போல இருக்க. சிந்தாம ஊத்து. நீங்க ஆட்டாம புடிங்க. இந்த பாத்திரத்துல ஊத்திட்டே இருக்கலாம் போல இருக்கு. செண்பகமே செண்பகமே செண்பதிகை சந்தனமே லாலலலா. பாவம், கஷ்டப்பட்டு பழைக்கிறான். என் வீட்டுக்காரனும் இருக்கானே, என்ன பிரயோஜனம்? காலையில யார் முகத்துல மூச்சனும் மொத்த பாலும் போச்சு. பக்கத்து வீட்டு ஆண்டி பங்கஜத்துக்கு பால் கிடையாது. ஏன்டா இப்படி மாங்காய் மடை மாதிரி நடந்துக்கிற? நானா நீ கூட இப்படி பேசுற? நான் கூடனா வேற யாரு? என்னன்னா எல்லாரும் என்ன மாங்காய் மடையன்னு கூப்பிடுறாங்க. எல்லாருமா? அது யாரா? அதானா அந்த டாக்டர் வீட்டு மேடம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட என்ன மாங்காய் மடையன்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படியா? உங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சா? நீ வேணா பாருன, எல்லாரும் இன்னைக்குதான் என்ன மாங்காய் மடையன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஒரு நாள் ஆம்பளை சிங்கம்னு கூப்பிட போறாங்க பாருங்க. ஏண்டா நடக்கிற விஷயத்த பேசண்டா. இது நடக்கதான் போது, நீ அன்னைக்கு வாயில விரல வச்சுன்னு உட்கார போற. பங்கஜ ஆண்டி வேற பாத்திரத்தோட உட்கார்ந்து இருப்பாங்க. அதுல என்னத்த ஊத்துறதுன்னு தெரியலையே. எதையாவது பேசி சமாளிக்க வேண்டியதுதான். சுஜி, எனக்கு அந்த டீ வேண்டாம். எனக்கு இப்ப தேவை இந்த சூடான டீ தான். போதுங்க, ஹாஸ்பிட்டல் கிளம்புங்க. இன்னைக்கு நீங்க செய்யற வேலை தான் நாளைக்கு உங்க ஸ்டாஃப்ஸும் செய்வாங்க. டார்லிங், நீ முன்னாடி போன பின்னாடியே வர.
சுஜி கதவு லாக் பண்ணிக்க, நான் கிளம்புறேன். சரிங்க. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். வணக்கம் சண்முகனே. வாடா வாடா கோபாலு, என்ன பாட்டு பலமா இருக்கு, என்ன கதை? என் கதையை விடுன, நீ எப்படி இருக்கிற அதை சொல்லு. எனக்கு என்னடா, அந்த ஆண்டவ புண்ணியத்துல தொழில் பிரமாதம் போயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வீட்டுக்கு பால் ஊத்த வேண்டியது. நான் கிளம்புறேன். ஊத்துடா ஊத்து, பாலை மட்டும் ஊத்து, கேப் கிடைக்குன்னு தண்ணியை ஊத்திடாத. இவ்வளவு நேரம் அம்மிக்கையும் சத்தத்தையே காணோம். மேடம் மேடம். ஓ கோபால், வா உள்ள வா. இல்ல பரவாயில்ல மேடம், நான் வேணா அப்புறம் வரேன். நீங்க அது ஒண்ணும் இல்ல, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். குஞ்சு தேடி வந்த கோபாலா, அத கூட கொள்ள வச்சிருக்கேன் கோபாலா. மசக்குட்டி தேடி வந்த கோபாலா, பாத்து மூடி கொண்டு வச்சிருக்கேன் கோபாலா. அடிக்கடி இந்த வீட்டு பக்கம் பாக்குறேன். பாலை கறக்கிறத விட பணத்தை கறக்கிறது தான் பெரிய விஷயமாகுதுண்ணே. பணம் வாங்க மட்டும் வரியா, இல்ல படம் பார்க்க வரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, மாசத்துக்கு ஒரு தடவை தான் பணம் தரணும். அதையும் 10 தடவைக்கு மேல நடக்க வைக்காம யாரும் பணம் தரதே இல்ல. சரி சரி, இதை வாயில வச்சுக்க. சரி வரண்ணே. பெட்ரோலைய போட்டேன்டி, கிக்கு கொஞ்சம் ஏறுதடி, கிக்கு கொஞ்சம் ஏறு. டாக்டர் சார் இல்லையா? டாக்டர் இல்லையா? போயா. சரி, எப்பதான் வருவாருன்னு சொல்லுங்க. போய் அவனே கேளியா, போயா. இது ஹாஸ்பிட்டலா இல்ல லாஜா? ஸ்டாண்டிங்ல வண்டி ஓட்டுறானே. ஹேமா, ராஜசேகர், எஸ் சார். எந்த உலகத்துல இருக்கீங்க? ஒரு பேஷண்ட் விஷயமா பேசிட்டு இருந்தேன் சார். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன மெடிசன் கொடுக்கலாம்னு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார். நீ என்ன பண்ணிட்டு வர? நான் போட்டுட்டு வந்தேன் சார். என்னது? எதை போட்டுட்டு வந்த? இன்ஜெக்ஷன் சார். இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, நீ போய் படுத்துக்கோ போ. டாக்டர் சார் வணக்கம். வணக்கம். இப்ப எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, என் பொண்டாட்டிக்கு தான். உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வராம நீ எதுக்கு வந்த? அத சொல்லதான் வந்திருக்கேன் டாக்டர். அவளுக்கு செக்ஸ் ஆர்வம் அதிகம். 24 மணி நேரமா அவ கூடயே இருக்க சொல்றா டாக்டர். நானும் மனுஷன் தானே. அப்படி ஒரு பிரச்சனையா? அது நல்ல விஷயம் தானே. அதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க. எனக்கே உடம்பு சரியில்லை, நடக்கவே முடியல. என்ன போய் நீச்சல் அடிக்க சொன்னா எப்படி? அதான் விஷயம். அது வெரி சிம்பிள். எல்லாம் உன் கையில தான் இருக்கு. அது ஒரு பெரிய உலகம். அது உன்கிட்டயும் இருக்கு. அந்த உலகத்தை அவங்களுக்கும் காட்டியா? 24 மணி நேரமும் உன் கூட செக்ஸ் வச்சுக்கணுங்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசியா? அந்த மாதிரி வைஃப் கிடைச்சது உன்னோட அதிர்ஷ்டம். போய் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துற வழியை பாரு. இங்க வந்து புலம்பிக்கிட்டு இருக்காத. என்ன ஆளியா நீ? ஓகே டாக்டர், முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்றேன். அல்வாவும் மல்லிப்பூ வாங்கிட்டு போட. இங்க என்ன கதையா சொல்லிட்டு இருக்காங்க? உள்ள போய் வேலையை பாருங்க, போங்க. டாக்டர், சிவபூஜையில கரடி பூந்த மாதிரி பூந்துட்டான் இந்த டாக்டர். நான் செஞ்சது தப்பா? எப்படி தப்பாவும்? என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, செஞ்சேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் இப்பதான் கிடைக்குது. எதுவும் தப்பில்ல, எதுவும் தப்பில்ல.
விடுங்க. ம்ஹும். முடியாது. இன்னைக்கு ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கலையா? காலையில இருந்து உன் நினைப்பாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல வேற இன்னைக்கு பேஷண்ட்ஸ் அதிகமா வரல, அதனாலதான் சீக்கிரமா வந்துட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆகுங்க, நான் சூடா டீ எடுத்துட்டு வரேன். அதை விட நான் சூடா இருக்கேன். எனக்கு டீ வேண்டாம், இப்போதைக்கு நீதான் வேணும். கமாண்டா செல்லம். விடுங்க, இன்னும் இருட்டு கூட இல்ல. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. அதெல்லாம் அப்புறம் Please, பார்த்துக்கலாம். சொன்னா கேளுங்க. ப்ளீஸ் டார்லிங், நான் நல்ல மூட்ல இருக்கேன். ப்ளீஸ், நான் போய் சமையல் பண்ணணும். சமையல் இப்பவே பண்ணணுமா? அதுக்கு ரொம்ப நேரம் இருக்கு, அப்புறமா பண்ணிக்கலாம். Come on. விடுங்க, ஆசையா 2 வார்த்தை பேசுங்க. பேசுறது எப்ப வேணாலும் பேசலாம், ஆனா இப்ப இதுதான் முக்கியம். எனக்கு சமையல் வேலை இருக்கு. என்னாச்சு இவளுக்கு? செல்லம், சும்மா இருந்த சங்க இப்படி ஊதி கெடுத்துட்டியே. என்ன கோபால், பாத்திரத்தோட எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அது தெரியுமா? வர வழியில ஒரு வீணா போன ஃப்ரெண்ட பாத்துட்டேன். அவனை கழட்டி விட்டு வரதுக்கு லேட் பால் ஆயிடுச்சு. இருக்கா? பாலும் இருக்குது. உங்களுக்கு இல்லாத பாலா? பாத்திரத்தை நீட்டுங்க. எவ்வளோ பெரிய பாத்திரம், எவ்வளவு ஊத்துனாலும் ரொம்ப அது பொழுகுதே. இதுக்கே நாம 5 வேளை சாப்பிடணும் பொழுது. ஏய், இரு. உள்ள போலவா? முழுசா மூட கூட விட மாட்டீங்க. என்னன்னா நீங்க இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்களே, கொஞ்ச நேரம் தூங்க விடுங்களேன். ஏல எருமை இவ்வளவு நேரம் தூங்கணும்னா பால் எவன்டா ஊத்துறது? ஐயோ, நீங்க வேறனே என்ன சூப்பர் கனவு கண்டிருந்தேன் தெரியுமா? ஏலே, இந்த மாதிரி கனவு கண்டனா ராத்திரி பஸ்ஸுக்கு நீ ஊருக்கு போக வேண்டியதா? இந்தால எடுத்துட்டு போய் வீடு வீடுக்கு பால் ஊத்து பா. கனவுல ரொம்ப ஒரு வச்சு அவுத்து போட்டு ஆடுறாங்க. இந்தா. சரி சரி, போறேன் போறேன். குழம்பிட்டு இருந்தா கொன்றுவோன. மேயற மாட்டா நக்கிற மாடு கெடுக்குமா? அந்த கதை தாண்டி உன் கதை. போ போ. அண்ணாச்சி, தாஜி ஹோட்டலுக்கு எப்போ பால் அனுப்பிச்சாச்சா? அடா, சந்திரமோனுக்கு 4 மணிக்கே கொடுத்து அனுப்பிச்சிட்டேன. நம்ம பால்லாம் வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வரலாச்சு. சரி, பால் வரல கால் வரல சொல்றது விட்டுட்டு பழைய பாக்கிய கொடுத்து அனுப்புங்க. அப்புறம் பாலுக்கு பதிலா தண்ணி தான் வரும், புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுதா? வச்சிடறேன். பணம் கொடுக்க வைக்கல, பாலை காணுமா? அண்ணே, ஒரு பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. எவ்வளவு? 10 ரூபா கூட. இந்தாங்கண்ணே. ஒரு வழியா காலைல போனி ஆயிடுச்சு. வணக்கம் சண்முகண்ணே. வணக்கம்டா கோபாலு. என்னென்ன விசேஷம்? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னடா, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். சரி சரி, உன் வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் சூப்பரா போயிருக்குதுண்ணே. ஊத்துறதுக்கே நேரம் இல்லைன்னா பாத்துங்களேன். நீ ஊத்துறதெல்லாம் தண்ணி பால் தானே? என்னண்ணே இப்படி எல்லாம் சொல்றீங்க? யாராவது கேட்டு உண்மை நம்பிட போறாங்க. சரி சரி, நான் வரேனே. நீ என்னைக்குடா பால்ல தண்ணி கலந்த? தண்ணியில தானடா பால் கலந்துட்டு இருக்க படுவா பையல.
இந்த பால்காரன் எப்பதான் வந்து பால் ஊத்துவானோ. ஆஹா, ஆச்சரியமா இருக்கு மேடம். இவ்வளவு சீக்கிரம் எழுந்துக்கிறீங்க. அது ராத்திரி சீக்கிரமாவே தூங்கிட்டேன். ஏன் சார் இல்லையா? இருக்காரு, உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அப்ப எனக்கு வேலை இல்ல, நான் கிளம்புறேன். உடனே கிளம்பணுமா கோபால்? கொஞ்ச நேரம் பேசலாம்ல. என்ன கீழே உட்காருங்க, மேல உட்காருங்க. கீழே உட்காரதான் ரொம்ப பிடிக்கும். சரி, மேல உட்காந்து பாக்குறேன். என்ன சூடா டீ குடிக்கிறியா? இல்ல மேடம், எனக்கு டீ சாப்பிடுற பழகலாம் இல்ல. பால்னா விரும்பி சாப்பிடுவேன். பால் மட்டும்தான் குடிப்பியா? சரி, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க? எங்க பாட்டி, அப்புறம் நானு. கல்யாணம் பண்ணிக்கலையா? பண்ணிக்கணும்னு ஆசைதான், ஆனா உங்களை மாதிரி யாரும் கிடைக்கலையே. உண்மையாவா? என்ன அப்படி என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கு? நீங்க ரொம்ப நல்லவங்க, பாக்குறதுக்கும் அழகா இருக்கிறீங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க கூடவே இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான் மேடம். பகலெல்லாம் என் கூடவே இரு, ராத்திரி என் கூடவே இருக்கலாம். ஆனா சார் ஊர்ல இல்லாதப்போ. ஊருக்கு போனா சொல்லி அனுப்புங்க. சரி, வரட்டுமா? நைட் ஷோ பாக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ராமு. என்ன? ஆமா, டாக்டர் ஏன் இன்னும் வரல? ஹேமா கூட என்ன வரல தெரியுமா? நான் ஹேமா வர்றத பத்தி கேக்கல, டாக்டர் பத்தி தான் கேக்குறேன். இந்த பாருமா, உன் பிரச்சனை உனக்கு, என் பிரச்சனை எனக்கு. அது என்னமோ தெரியல, நம்ம டாக்டர் பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இன்னைக்கு எப்படிதான் எனக்கு பொழுது போகுதுன்னே தெரியல. டாக்டருக்கு ரூட்டா போறான்னு நினைக்கிறேன். என்ன ஹேமா இவ்வளவு லேட்டா வர்ற? என்ன பண்றது, வழியில ஒரே டிராபிக். ஹேமா டார்லிங், நீ லேட்டா வந்தா என் உடம்பெல்லாம் டிராபிக் ஜாம் ஆயிருது. உன்னையே நினைச்சு நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா ஹேமா? நீ சொல்றத கேட்கும் போது என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல, நான் ஹேமாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். உலகம் எனக்கு சொந்தம். டகட டகட டகட. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சண்முகம். தொழில் எப்படி போகுது? எல்லாம் நல்லா போகுது. என்ன சார் இவ்வளவு லேட்டா போறீங்க? ஹாஸ்பிட்டல்ல வேலை கொஞ்சம் ஜாஸ்தி, அதான். இந்தாங்க உங்க பிராண்ட் வச்சுக்கோங்க. தேங்க்யூ. அப்ப நான் கிளம்புறேன். ஓகே டாக்டர் சார். இந்த சொரக்காயை எடுத்துக்கின்னு மேடம் வீட்டுக்கு போலாம். இந்த நீளமான சொரக்காயை பார்த்ததும் மேடம் அப்படியே குஷி ஆயிடுவாங்க. மேடம், நான் தான் பால் கோபால். உள்ளவா, கதவு சும்மா சாத்தி தான் வச்சிருக்கேன். மேடம், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இதை வாங்கிட்டு வந்தேன். தேங்க்யூ, உட்காரு. தேங்க்யூ மேடம். இன்னைக்கு என்ன ரொம்ப அழகா இருக்க. பூவோட சேர்ந்தா நாரும் மணக்கும்ல. திடீர்னு எதுக்கு சொரக்கா வாங்கிட்டு வந்திருக்க? மார்க்கெட்டுக்கு போன இந்த சைஸ்ல சொரக்காவை பார்த்தோன்னே உங்களுக்கு பிடிக்கும்னு. போதும் போதும், நீ பேசியே ஆளை கவுத்துருவ. கவுத்துன்னு இருக்கிறது நீங்க தான் மேடம். ஏன் மேடம்? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன? வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சண்முகம், எப்படி இருக்கீங்க? அந்த கடவுள் புண்ணியத்துல நல்லா இருக்கா சார். வணக்கம் டாக்டரையா. அட கோபால், வணக்கம். எப்படி இருக்க? ஏதோ உங்க தயவுல நல்லா இருக்கேன் சார். என் கையில என்ன இருக்கு, எல்லாம் மேல இருக்கிறவன் தயவு. கரெக்டா சண்முகம்? கரெக்டா சொன்னீங்க சார். சரி, நான் கிளம்புறேன் சண்முகம். வரேன் கோபால். வாங்க சார். ஏண்டா கோபால, டாக்டர் அந்த பக்கம் போனதும் இந்த பக்கம் போற என்ன விஷயம்? நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சண்முகண்ண. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? டே கோபால, நானும் வயசை தாண்டி வந்தவன் தான். இந்த மாதிரி எவ்வளவு மேட்டர் பார்த்திருப்பேன். நீங்க பாருங்க சண்முகண்ண, என்கிட்ட இந்த மாதிரி தேவையில்லாம எல்லாம் பேசாதீங்க. எனக்கு அது பிடிக்காது, புரிஞ்சுதா? மடியில கடலைன்னா வழியில என்ன பயம்? உனக்கு ஏன் கோபம் வருது? இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. கோபம் வருமா? இந்த மாதிரி பேசக்கூடாதா? இந்த சண்முகத்தோட பவர் என்னன்னு உனக்கு காட்டுறேன்டா. என்னங்க சாப்பிடுங்க. கொட்டிக்க, நல்லா கொட்டிக்க. ஒரு வார்த்தை கேட்காத. நீயும் சாப்பிடு. வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். என்ன அதிசயமா இருக்கு, இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்ட? அது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா?
ஹலோ, ஆமா டாக்டர் சஞ்சய் ராமசாமி தான் பேசுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, நான் கிளம்பி வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. யார் இது போன்ல? ஒரு அர்ஜென்ட் ஆபரேஷன், அதனால நான் சீக்கிரம் காலையில கிளம்பி ஆகணும். ஓகே, நீங்க சாப்பிட்டுட்டு இருங்க. நான் போய் உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி ரெடி பண்ணி வைக்கிறேன். நீங்க சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ், வேண்டாங்க, வேண்டாம் 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 சொல்றேன்ல. என்னாச்சு? உனக்கு என்னாச்சு? சுஜி, நானும் உன்னை கொஞ்ச நாளா வாட்ச் பண்றேன். நீ என்னை விட்டு விலகியே போற. இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்ல. நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணனோ அதை விட அதிகமா நீ என்ன லவ் பண்ண. இப்ப என்னாச்சு உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் ஆகல சஞ்சய். நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அப்பப்போ கொஞ்சம் ஆசையா பேசுன்னு, இல்லன்னா லைஃப் ரொம்ப போர் அடிக்கும். டார்லிங், நான் என்னைக்கும் உன்னை போர் அடிக்கிற மாதிரி நடந்துக்க மாட்டேன். ஏன்னா நீ என் மனைவி இல்ல, என்னோட உயிர். இது எனக்கு பிடிக்கல. என்னாச்சு? என்ன ஆச்சு? இப்ப இது வேண்டாம்னு தானே சொன்னேன். அது இல்லடி, இப்ப நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. எல்லாமே டெய்லி பண்ணணும்னு ரூல் இல்லையே. ஆனா டார்லிங், உன்னோட சேர்ந்து இருக்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது. சஞ்சய், சில நேரங்கள்ல நீ மிருகத்தை விட கேவலமா பிஹேவ் பண்ற. காதல்னா என்னன்னு உனக்கு புரியாது சஞ்சய். சுஜி, காதலை விட காமத்துல மிருகத்தனமா தான் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டாதான் நம்ம ரெண்டு பேரும் முழுமையான சிக்ஸ அனுபவிக்க முடியும். சொன்னா புரியாது, செஞ்சாதான் புரியும். தும்பிடி சுடரே என் மனது உன்னை சுற்று. மேடம் மேடம், நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு எதுக்கு பெல்லு? என்ன லேட்டா வந்திருக்க? வேற ஒண்ணும் இல்ல, நைட் எல்லாம் உங்களை நினைச்சு தூக்கமே வரல, அதான் லேட்டா எழுந்துட்டேன். ஒரு நல்ல விஷயம், இன்னைக்கு சீக்கிரமா வந்துரு. சார் ஊருக்கு போறார். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் சரி, நீங்க பாலுன்னா நான் வெண்ணையா வந்துருவேன். சீக்கிரம் வந்துரு. கண்டிப்பா வந்துருவேல்ல? கண்டிப்பா வந்துருவேன். மறந்துடாத. டேய் கோபால், உனக்கு வந்த வாழ்வா இது? என்னமோ போட. சைக்கிளுக்கு கூட இந்த வீட்டை விட்டு வர மனசே வர மாட்டேங்குது. என்னங்க, கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? வேற வழி இல்லையா? கேஸ் கிரிட்டிக்கல், போய் தான் ஆகணும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்டா? ஏர்லி மார்னிங்ல யார் சாப்பிடுவாங்க? நான் வெளியே சாப்பிட்டுக்கிறேன். நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே, நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். பாய் பாய். சீக்கிரமா உன்னை வந்துருங்க. விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்? சீக்கிரமா வந்துடுறேன், ஜாக்கிரதையாரு. உனக்கு என்னடா கோபால், மேடம் நயன்தாரானா நீ சிம்புடா. நேத்து சாப்பிட்ட முந்திரி பருப்புக்கு மேடம் பதில் சொல்லி ஆகணும்.
ராமக்கோழி ஏன் கோதம்மா ராமக்கோழி ஏன் கோதம்மா. வணக்கம் டாக்டர் சார். வணக்கம் சண்முகம், வணக்கம். ஒரு 4 பாக்கெட் கிங்ஸ் கொடு. 4 பாக்கெட் இருக்கு சார். அது ஒண்ணும் கிடையாது, வெளியூருக்கு போறேன், வரத்துக்கு 2-3 நாள் ஆகும். ரொம்ப தூரம் போறீங்களா என்ன? மதுரை வரைக்கும் போறேன். ஆஹா, கொஞ்சம் வீட்டை பாத்துக்க, ஏன்னா என் ஒய்ஃப் தனியா இருக்கா, அதுக்குதான். சரிங்க சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு சண்முகம். அந்த பால்கார பையன் கோபால் இருக்கான்ல, அவன் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சார். டாக்டர் சார் ஊருக்கு போறாருன்னு மேடம் சொன்னாங்க. போனாரா இல்லையான்னு தெரியலையே. செக் பண்ணி பாத்துருவோம். என் மேல அவ்வளவு ஆசையா உனக்கு? உங்களை இப்படியே பெட்ல படுக்க வச்சு பார்த்து நேருக்கலாம் மேடம். இதெல்லாம் நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படித்தான். சுஜி, கோபால், எங்க தொட்டாலும் வழவழன்னு இருக்கு. அப்படியா? உங்களுக்கு டாக்டரே கிடைச்சும் இந்த பால்காரனை விரும்புறீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு மேடம். அவன் ஒரு டம்மி பீஸ். ஏகப்பட்ட வித்த தெரியும் பொழுது இன்னும் நிறைய இருக்கு, கத்து தரேன் கோபால். ஐயோ, யாரோ வந்திருக்காங்க. பாத்துட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும், அப்புறம் போலாமே. வேண்டாம், நம்ம மெதுவா முடிச்சுக்கலாம். நீ பேசாம இங்கே இரு. இவரா? போ, சீக்கிரம் போ, டாக்டர் வந்துட்டாரு. டாக்டரா? நீங்க எனக்கு பால் ஊத்துறீங்க பொழுது. நீங்க ஊருக்கு போல? இல்ல, நான் போகல, வேற டாக்டர் அனுப்பி வச்சுட்டேன். ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கா இருந்தது, அதான் நான் வந்துட்டேன். என்னாச்சு? ஏதோ டென்ஷனா இருக்க? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, போய் 3 கப்ல டீ எடுத்துட்டு வா. 3 கப்பா? ஒரு புது ஃப்ரெண்ட் வரான் இருக்கான், அதுக்குதான். ஓகே. சீக்கிரமா எடுத்துட்டு வா. உட்காரடி செல்லம். கோபாலு, வெளியே வா, சூடா டீ சாப்பிடலாம். என்ன மன்னிச்சிருங்க. உன்கிட்ட நான் அப்புறமா பேசுறேன்டி. என்ன மன்னி- முதல்ல நீ வாய மூடு, வாய மூடு. நீ ஏன் நிக்கிற கோபால்? நீ என்னோட வீட்டுக்கு வந்து கெஸ்ட். உட்காந்து டீ சாப்பிடு. வேண்டாம் சார், எனக்கு டீ குடிக்கிற பழக்கம் இல்லை சார். டீ குடிக்க மாட்டியா?
அப்ப நீ என்னதான் சாப்பிடுவ? ஆமாமாமா, நீ பால் தான் குடிப்ப, அதுவும் என் வீட்டு பால். அப்படிலாம் இல்ல சார். கொண்டு வர சொல்லட்டுமா? ஆ? இனிமே உன்னை நான் என்னோட வீட்டு பக்கம் பார்த்தா துண்டு துண்டா வெட்டிடுவேன், புரியுதாடா? நாளையிலேந்து நீ என் கண்ணுல படக்கூடாது. கண்ணுல பட்ட சங்கர்த்துவேன். போட பறந்து. நான் உனக்கு என்னடி குறை வச்சேன்? உனக்கு என்ன குறை வச்சேன்னு கேக்குறேன். ஏன் சுகம் பத்தலன்னு? பால்காரனோட உனக்கு சுகம் கேக்குதோ? தப்பு பண்ணிட்டேன். எது தப்புங்கிற? என்ன மன்னிச்சிடுங்க. நான் MBBS டாக்டர், அழகானவன். அந்த விஷயத்துல நான் வீரியமானவங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும்ல. என்ன ஏண்டி, இப்படி ஒரு ஆம்பளை இருக்கும்போது உனக்கு சுகத்துக்கு இன்னொரு ஆள் கேக்குதுல்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிக்கணுமா? மன்னிக்கணுமா? மன்னிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உன்னை மன்னிக்கணுமா? என்னை நம்ப வச்சு கழுத்தறுத்த துரோகிணி நீ. உன்னை உயிரோட விட மாட்டேன், ஞாபகம் வச்சுக்க. வெளியே போய் ராஜா கைய வச்சா அடுதாங்க போனதில்லே. புதுசு என்றாலும் பழசு என்றாலும் சொகுசு என் வேலடா. ராஜா கைய வச்சா. என்ன கோபாலு, என்னாச்சு? செத்த கோழி மாதிரி தலை தொங்க போட்டு போற? நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல சண்முகனே. ஒண்ணு இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. அதானே, ஊர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஊர்ல எங்க சொத்தெல்லாம் பிரிக்க போறாங்களா, அதான் நான் ஊருக்கு போலான் இருக்கேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. மறுபடியும் உன்னெல்லாம் பாப்பனும் இல்லையோன்னு தெரியல. ஏன் மூஞ்ச பாக்க நீ ஏன்டா ஆசைப்படுற? நான் என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா? சரிண்ணே, நான் ஊருக்கு புறப்படுறேன். கிளம்பு கிளம்பு, முடிஞ்சா சந்திப்போம். நடக்கும் என்பார் நடக்காது. நம்ம வச்ச ஆப்பு கோபாலுக்கு கரெக்டா வேலை செஞ்சிருக்கு.
என் கண்ணுல படக்கூடாதுன்னு சொன்னல, அன்னைக்கே சொன்னல என் வீட்டு பக்கம் தலையை காட்டக்கூடாதுன்னு. உனக்கு அர்த்தம் புரியலையாடா? பார் சார், அது உன் வீடு, அதனால வாய மூடி நிறுத்த. ஆனா இந்த ரோடு உங்க அப்பன் ஒண்ணும் கிடையாது, இது கவர்மெண்ட். எதுதான் பேசுற? உனக்கு அவ்வளவு திமிரடா? டாக்டர் சார், நீங்க கைய ஓங்குனா நான் பயந்து ஓடுற கோடை கிடையாது. அது மட்டும் இல்ல, மறுபடியும் என் முன்னாடி கைய தூக்குனீங்க, அதுக்கப்புறம் தூக்க கை இருக்காது. அன்னைக்கு உன்னை உயிரோட விட்டது தப்பாயிடுச்சுடா. உனக்கு நான் வைக்கிறேன்டா ஆப்பு. யோ டாக்டரே, எனக்கு ஆப்பு வைக்க நீ என்ன பெரிய குக்கா? நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா உன் பொண்டாட்டி என் கூட படுத்திருக்க மாட்டான். உன் பொண்டாட்டிய இன்ச்சா அளந்து பார்த்த வேண்டாம் நானு. உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்க போ.
இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாது. ஐ லவ் யூ சஞ்சய். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ சஞ்சய். அன்னைக்கு என் அப்பா அம்மா சொன்னதை நான் கேட்டிருந்தா என் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் ஹேமா. ஹேமா, பாலாஜிக்கு பண்ண டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சா? எல்லாம் வந்துருச்சு சார். அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஓகே சார். சார் உங்களுக்காக ஒரு பேஷண்ட் வெயிட் பண்றாங்க. என்னாச்சா உங்களுக்கு? தெரியல சார், உங்ககிட்ட தான் பேசணுங்கிறாங்க. சரி, அவங்களை உள்ள அனுப்பிட்டு நீ போய் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. சரியா? ஓகே சார். வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? டாக்டர், நீங்க சொன்னதுல இருந்து 24 மணி நேரமா அந்த வேலையா தான் இருந்தேன். நல்ல விஷயம் தானே. இருந்து என்ன புண்ணியம் டாக்டர்? என்ன சொல்ல வர? அவ இன்னொருத்த மேல ஆசைப்பட்டுட்டா. இன்னொருத்தனை விரும்புறாளா? ம் அப்படின்னா உன்னை எதுக்கு அவ விரும்பல? டாக்டர் சார், அவளை நான் உயிருக்கு உயிரா விரும்பினேன். அவ கேக்குறப்பெல்லாம் சுகத்தை அள்ளி அள்ளி கொடுத்தேன். ஆனா பக்கத்து வீட்டுக்கார மூட்டை மூட்டையா கொடுத்து அவளை தள்ளிட்டு போயிட்டான் டாக்டர். அதுக்காக நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்னு சொல்ல. டாக்டர் சார், நான் என்ன பண்றது? அவன் மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். என்ன உதறி தள்ளிட்டு போயிட்டா. அதனால வாழவும் பிடிக்கல, சாகவும் முடியல. நீ ஒண்ணும் கவலைப்படாத. சரியான ஆள்கிட்ட தான் நீ இத சொல்லியிருக்க. அந்த கேஸ நான் டீல் பண்றேன். சப்போஸ் அந்த கேஸ் முடியலனா நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். வரேன் டாக்டர். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. வாடாமப்புல வாழப்புல டோப்புல. வணக்கம் சண்முகம். வாங்க டாக்டர் சார். வணக்கம். என்ன டாக்டர் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஓகே, சிகரெட் கொடு. இந்தாங்க சார் உங்க சிகரெட்டு. தேங்க்யூ. வரேன். சரி சரி. சொல்லி அடிப்பேனடி, அடிச்ச நான் நெட்டி அடிதானடி. அது அப்படி சுத்தாதீங்க. ஐயோ, அந்த சவுண்ட் கேட்டு எனக்கு எரிச்சலா இருக்கு. நிறுத்துங்க.
எதுக்காக இப்படி பண்றீங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சு விட்டுருங்க. மன்னிக்கணுமா? இல்ல டார்லிங், என்கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா நீங்களும் என்ன கொண்டுடுங்க. டார்லிங், நான் உன்னை கொல்ல மாட்டேன். ஏன்னா என் அப்பா அம்மா டாக்டருக்கு படிக்க வச்சிருக்காங்க. டாக்டர் காப்பாத்ததான் செய்வான், கொலை பண்ண மாட்டான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீ அழுதினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உட்காரு உட்காரு. நான் உள்ள போறேன். எனக்கு இங்க உட்கார பிடிக்கல. இதுக்கு முன்னாடி இங்க உட்காருது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவ. இப்ப என்னாச்சு சொல்லு. என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கனா? என் பொண்டாட்டிக்கு பிடிச்சமான விஷயம், என் காதல் மனைவியோட அன்பான பரிச பாத்துக்கிட்டு இருக்க. இது கூட குற்றமா? அத அப்படி சுத்தாதீங்க, எனக்கு தலை சுத்துது. இத பாக்கும் போதெல்லாம் தலையே சுத்துதா? கள்ளக்காதல் பண்றவளுக்கு எல்லாம் தலையே சுத்தக்கூடாதே. அப்படி பண்ணாதீங்க, எனக்கு ஏதோ மாதிரி இருக்கு. நானும் சித்திரவதை பண்றதுல நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். புரியுதா? என்னை விட்டுட்டு எங்க போன நீ? நான் எங்கேயும் போல, நான் உங்க பக்கத்திலேயே தான் இருக்கேன். என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போ. இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமா இருக்கு. நீ இல்லாம என்னால வாழ முடியாது. செத்து போலாமான்னு தோணுது. நீங்க சொல்ற மாதிரி நான் உங்களை எங்க கூட்டிட்டு போறது? உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. அவன் என்ன சும்மா விட மாட்டான், என்ன கொன்னுடுவான். அப்படியெல்லாம் நடக்காதுங்க. கொன்னுடுவான், கண்டிப்பா பயப்படாதீங்க. கொன்னுடுவான். உன்னையும் அவன் கொன்னுடுவான். நீங்க இருந்து ஓடி போயிடு, எங்கேயாவது போயிடு. யார் கொல்ல போறா? யார வெளியே போக சொல்ற? நீங்களா? நீ யார பத்தி நினைச்சிட்டு இருக்க? நான் யார பத்தி நினைக்கல. யார பத்தியும் நினைக்கலையா? அப்புறம் ஏன் டென்ஷனா இருக்க?
ஏன் உயிரோட என்ன சித்திரவதை பண்ற? அப்படி பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. வாரே வா. தண்ணி அடிக்கிறியா? சஞ்சய், நீ என்ன சொல்ற? இதுக்கு முன்னால நான் தண்ணி அடிச்சிருக்கேனா? எனக்கு என்ன தெரியும்? ஏன் இதுக்கு முன்னாடி தண்ணி வச்சிருக்க கூடாது? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டது இல்ல இல்ல. உட்கார். உன்னை தாண்டி சொல்றேன், உட்கார். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது சொல்லுடி. சஞ்சய், ரெடி வயரா இருக்க, ஸ்மார்ட்டா இருக்க, சுகத்துல கூட உனக்கு எந்த குறையும் வைக்கல. நம்ம 2 பேர் சந்தோஷத்துக்காக என் குடும்பத்தையே நான் உதறிட்டு வந்தேன். உனக்காக என் சொத்தை எல்லாம் இழந்துட்டு வந்தேன். எனக்கு துரோகம் பண்ணிட்டு என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்தனோட படுத்து எந்திரிச்சவன் நீ ஒரு சாக்கடை. எதுக்கு எதுக்கு இப்படி பண்ண சொல்ல? தப்பு செஞ்ச. நீ என்ன காதலிக்கிறேன்னு நினைச்ச. ஆனா நீ எப்பவுமே என் மனசு புரிஞ்சுக்கல. ஒரு பொண்ணு காதலுக்காக என்ன வேணும் பண்ணுவ. ஆனா நீ என்ன ஒரு போதைப் பொருளை மட்டும் நினைச்ச. நீங்க அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். சொல்றேன், எனக்கு இரிட்டேஷனா இருக்கு. எதுக்கடி பண்ண? எதுக்கடி பண்ண? என்னடி குறை வச்ச? உனக்கு என்னடி குறை வச்ச? என்ன ஏமாத்தி எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. எதுக்கடி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கடி இப்படி பண்ண? எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு எப்படி வந்துச்சு? நீ வாழறதுக்கு தகுதியே இல்லாதவன். நீ வாழறதுக்கு தகுதியே இல்லாதவன். உனக்கு எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. ஆமா, வாழற தகுதி எனக்கு இல்ல. எனக்கு வாழற தகுதியே இல்ல. இனிமே நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சுஜி, சுஜி, கதவை தர. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நீ அவகிட்ட போட்டியடி.
சஞ்சி, நான் உன் கூடவே வந்துடுறேன். நீ இல்லாம நான் மட்டும் எப்படி இருப்பேன்? இவன் இப்படி பண்ணுவான் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல சார். நீ இல்லாம நான் மட்டும் என்னடி பண்ணுவேன்? சஞ்சி, சஞ்சி. பொண்ணாட்டு சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க. என் உயிரை என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் இருந்து என்ன சார் பண்ண எது போறேன்? வரனாலும் ஸ்டேஷன் வந்து சொல்லுங்க. சஞ்சி, டேய், உன் பேர் தான் கோபாலா? ஆமாயா. அந்த கொலையை பண்ணது நீதானே? என்ன சார் சொல்றீங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். உண்மையை சொல்லு, இல்ல அடி பிச்சிடுவேன். சத்தியமா சொல்றேன். போலீஸ் கிட்டே போய் சொல்றியா? கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். சார், நான் எதுவும் செய்யல சார். எதுக்காக கொலை பண்ணனு என்கிட்ட சொல்லு. சொல்றா. கேக்குறேன் சார். சொல்லு. சொல்லு, நான் கொன்னுடுவேன். நம்புங்க சார், நான் கொலைலாம் செய்யல சார். சார், 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 எனக்கு தெரியாது சார். உன் கதை சூப்பரா இருக்கியா டாக்டர்? கதை சொல்லாம இந்த கொலையை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்க. இல்லனா உன்கிட்ட உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், ப்ளீஸ் நான் சொல்றதை நம்புங்க. இந்த கொலையை நான் பண்ணல. டாக்டர், கத்தியால குத்திதான் ஒரு மனுஷனை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு மனுஷனை மனசளவுல டார்ச்சர் பண்ணி கூட அவங்கள கொலை பண்ணலாம். அதுக்கும் தண்டனை உண்டு. சார், உங்க லாயர் பார்க்க வந்திருக்கார் சார். வர சொல்லுங்க. எஸ் சார். சார், நக்லைன் டாக்டரோட பெயில் ஆர்டர். சட்டத்துல இருக்கிற ஓட்டங்கிறது இதுதாயா. நாங்க கஷ்டப்பட்டு ஒரு குற்றவாளியை பிடிச்சா கோர்ட்ல நோகாம பெயில் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். வாங்க சார்.